எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியான வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக்காமல் மேலாக்குவாய் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட நீங்க அநேக நேரம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கை முன்னுக்கு போகலையே, என் வாழ்க்கை இப்படியேதான் இருக்கு, பலர் என்னை கீழே மட்டம் தட்டி கொண்டே வச்சிருக்கிறாங்க, என்னால வாழ்க்கையில ஒரு உயர்வையும் பார்க்க முடியலன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாகுவா என்று. யோசேப்பை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வில்லாத சூழ்நிலை இருந்தது. ஆனா தேவன் ஏற்ற நேரத்திலே அவனை உயர்த்தி எல்லா ஜனங்களுக்கும் அதிபதியாய் கர்த்தர் நிறுத்தினார். நீங்க அற்பமாய் எண்ணப்படலாம், ஆனா கர்த்தர் முடிவிலே உங்களை உயர்ந்த நிலையிலே கொண்டு வருவார். அதற்கு நீங்க ஒரு காரியம் செய்யணும். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்கும்போது உண்மையாகவே தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.